அதாவது விஜய் ப்ரோ வந்து அரசுக்குள்ள வரவேன்னு இன்னும் சொல்லலை, கட்சி இன்னும் அறிவிக்கலை. இதுதான் நான் வந்து என்னுடைய கொள்கைன்னு சொல்லலை. ஆனால் அரசியலுக்குள்ளே வரதுக்கான எல்லா ஏற்பாடையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை தான் தொடங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தன் என்னடானா, விஜய் வந்து பிஜேபியோட பி டீமு. 1500 கோடி ரூபா பிஜேபியிலேருந்து விஜய்க்கு வந்து வருது. அவங்க கொடுத்த அழுத்தத்தினால தான் இவர் வந்து அரசியலுக்குள்ளே இறங்கினார். இன்னொருத்தர் என்னென்னா, அவங்க பேச்செல்லாம் கேட்கலாம், விஜய்க்கு அகேன்ஸ்டாக அஜித்தை வந்து பிஜேபி இறக்கிறதா திட்டமாக இருக்காங்க. ஐயோ, இஷ்டத்துக்கு உட்காந்து மீடியாவில் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற கண்டென்ட்டெல்லாம் பார்த்தாலே எதடா நான் எடுத்து எதுக்கடா நான் பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு நாளும். எனியோ பட் இருந்தாலும் இவங்க பேசுகிற விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அப்படி ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். நம்ம நம்பீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க உள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த சேனலில் திறந்து எவனை எடுத்தாலும் வச்சுங்களேன், அது அந்தனனாக இருக்கட்டும், பிஸ்மியாக இருக்கட்டும், செய்யார் பாலுவாக இருக்கட்டும். இப்போ செய்யார் பாலு பெருசாக வர்றதில்லை மீடியாவில். அந்தனனும் பிஸ்மின்னு தான் வச்சுங்களேன். அவங்க தான் அடிக்கடி பேசுகிற மாதிரி எனக்கு தோடுது விஜய் பற்றி. அதில் வந்து என்ன சொல்கிறான் ஒருத்தன், விஜய் வந்து இப்போ அழுத்தத்தின் பேரில் தான் வந்து, யார் அந்த பிஸ்மின்னு நினைக்கிறேன், பிஸ்மி தாயிலே, விஜய் வந்து அழுத்தத்தின் பேரில் தான் வந்து அரசியல் வந்திருக்காப்புல. அதாவது சினிமா நடிகர்கள் எல்லாமே ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அழுத்தத்தின் பேரில் அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சி தொடங்குறாங்களாம். அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் அல்லாத யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், அவங்க தொடங்கினா அதெல்லாம் அழுத்தம் கிடையாது. இவருடைய அழுத்தத்தால் தான் அவர் வராரு, அவருடைய அழுத்தத்தால் தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கும் போது, வெற்றிடம் இருக்கிறது அதை நிரப்ப நான் வருகிறேன் அப்படின்னு இப்போ 2017 நான் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி ஆரம்பித்தார், பேப்பர் கட்சி. ஓகேங்களா? அப்போ வந்து ஆமாம், இந்த இடத்துல 2 ஆளுமை இல்லை, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அதனால் ரஜினி போன்றவர் இங்கே தேவை அப்படின்னு அப்படி மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அவர் வரும்போது வெற்றிடமா. பட் இதே கமல்ஹாசன் வந்து மக்கள் நீதி மையம் ஓப்பன் பண்ணார். ரஜினி அங்கே சொன்னோடனே அடுத்து இவரும் ஸ்டார்ட் பண்ணாப்புல. உடனே ரஜினி தொடங்கினால அழுத்தத்தின் பேரில் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் தொடங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னமும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கூட நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஜினி திறந்துட்டாரு, அதனால் கமல்ஹாசனும் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சா கூட, இல்லை ஒரு ஈகோ சூப்பர் ஸ்டார் அவர் நம்ம, ஏன்னா அவங்க 2 பேர் தானே போட்டி, ரஜினி கமல் தானே போட்டியாக இருக்கும்போது அவரே தொடங்கிட்டார், நம்ம தொடங்காமல் இருக்கணும், தொடங்கிட்டார் அப்படின்னு கூட நம்ம நினச்சி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் விஜய் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வராரு, கட்சிக்குள்ளே நுழைய போகிறதுக்கு, கட்சியில் வர்றதுக்கான ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த நேரத்தில் அவரை கட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்கே இருந்திருக்கு? உதாரணத்துக்கு சொல்லப்போனால், என்னதான் டிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைக்கும் அப்படின்ற ரீதியில் இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக இருக்கிற நிறையா போக்குகளை நம்ம பார்க்கும்போது தெரியுது, ஓரளவுக்கு பாலிஷ்டாக தான் பிஜேபி கூடயும் ஸ்டாலின் அவர்கள் வந்து மூவ் பண்ணி போகிறாரு. ஏன்னா இந்த காங்கிரஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது, இந்தியா கூட்டணின்ற ஒன்று வந்து என்னைக்கான புட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அது போச்சு அப்படின்னா திரும்பி பிஜேபி தான் வரும். ஸோ பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 ஆளுமையாக கட்சினா, ஒன்று ஏடிஎம்கே, டிஎம்கே. ஏடிஎம்கே இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது, ஒன்லி டிஎம்கே மட்டும்தான் இருக்குது. இப்போ டிஎம்கேவை வந்து எதிர்த்து வர்றது வந்து சீமான் சைட்லேருந்து, நாம தமிழ்லேருந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கட்சிகள் வந்து இந்த டயத்தில் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இல்லை. ஆக்சுவலி இப்போ ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா டிஎம்கே ஹாப்பி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க 2 பேர் தான் எப்பயுமே, நீ அரசியல் வந்தால் மணி ஒன்று டைலாக் தான், நீ வந்தால் என்ன நான் வந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான், நீ வந்தாலும் தான் செய்ய போகிறேன், நான் வந்தாலும் தான் செய்ய போகிறேன், ஆனால் நம்ம 2 பேரும் இவங்களுக்கு அடிச்சுப்போம், அவ்வளோதான், பொதுவாக அடிச்சுப்போம், பின்னாடி உட்காந்து குடிச்சுப்போம் அப்படின்ற கணக்கில் தான் அவங்க கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் த டிஎம்கே ஏடிஎம்கே கட்சி. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ ஏடிஎம்கே அவுட் ஆஃப் பாக்ஸில் இருக்கும்போது நாம் தமிழர் போன்றவர் வர்றாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுடைய கட்சிகள் அடிபடுறதுக்கும் மற்ற விஷயங்கள் அவங்களுடைய சுயநலம் சுயலாபம் எல்லாமே வந்து அந்த இடத்துல தடைப்படும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் வந்து பெருசாக இல்லை. ஸோ பிஜேபியை அப்படியே மேலோட்டமாக பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு பிஜேபியும் ஒரு மேஜராக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது விஜய் போன்றவர்கள் உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மாஸ் பீப்புளை வந்து கிராப் பண்ணுற ஒரு பவர் இருக்குது. எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க, விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் ஓட்டாக மாறுவார்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது 100% மாறப்போகிறது கிடையாது. பட் 80% பேர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க, 3 கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 கோடி 3 கோடி பேரில் ஓட்டு போடுற லெவலில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 2 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய ஓட்டுகள் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அட்லீஸ்ட் அது 1.5 கோடி ஓட்டு கூட விஜய்க்கு வரலாம்ல, வராமல் போகாமல் இருக்குதுல்ல. ஸோ போகாமல் இருக்க போகிறதில்ல. ஸோ வந்தார்னா அவர் அரசுக்குள்ளே வந்தார்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பயம் இருக்குது, அந்த பயம் இல்லாமலாம் கிடையாது. ஸோ அந்த பயம் இருக்கிறத ஒன்று தான். இந்த ஓட்டு பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி போன்றவர்களுக்கு வந்து அந்த இடத்துல கம்மியாகவே எடுத்திருந்தாலும் அவங்களும் ஒரு கட்சி அந்த இடத்துல வந்து நின்றுவாங்க. கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து சப்போஸ் இப்போ நாம் தமிழரோட மற்ற யாருமே ஒத்துக்கல அப்படின்னும் போது பிஜேபிக்கு வந்து ஒரு 2-3 இடத்துல சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அப்புறம் அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் இவங்க ஆட்சி நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி பார்க்கப்படுது? அதனால தான் இது எப்பவுமே எப்படி பார்க்குறாங்கன்னா பி டீமாக பார்க்குறாங்க.
யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார்களோ, வலிமையானவர்கள் ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே வந்து பிஜேபிக்கு வந்து பி டீமாக பார்ப்பாங்க. பி டீமாக பார்க்குறாங்கன்றது பி டீமாக சொல்கிறாங்க. அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணி தான் இவங்க வர்றாங்க, ஓட்ட பிரிவுக்கு தான் இவங்க வர்றாங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுற ஒன்று. அது மட்டும் பத்தும் பத்தாததுக்கு இவ்வளோ பெரிய தேர்தலில் போட்டியிடணும்னா இவ்வளோ பணம் தேவைப்படுது. ஒரு 1000 கோடி 1500 கோடி தேவைப்படும். இந்த 1000 கோடி 1500 கோடி விஜய் இங்கேருந்து கொடுப்பார். ஓகே, விஜய் கிட்ட இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தாலும் சரி, இல்லை அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது பிஜேபி தான் செய்கிறாங்கன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா இன்றைக்கி ஒரு படத்தில் நடிக்கும்போது அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தேர்தல்னு வரும்போது அதற்காக இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அங்கேயும் வந்து நம்ம வந்து அதை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் 19க்கு அவர் மக்களிடத்தில் போய் பணம் கொடுக்கணும்னா தான் 1000 கோடி 1500 கோடி தேவை தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. பட் மக்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர் ஒரு கட்சி நடத்துறதுக்கு, கூட்டங்கள் நடத்துறதுக்கும் அவ்வளோ பெரிய செலவு தேவைப்படாது. எல்லா 234 தொகுதியிலையும் அவர் போய் கூட்டம் நடத்தணும்னா கூட அவ்வளோ செலவு ஆகாது. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ இப்போதைக்கு ஒரு 100-150 கோடி ரூபா சம்பாதிக்கிற விஜய் அவர்கள் மக்களுக்கு பணம் தர மாட்டேன்ற கொள்கையை எடுத்துகிட்டு அவர் முன்னெடுத்து போகும்போது அவர் கட்சி நடத்துறதுக்கு அவர் சம்பாதிச்சு வச்சிருக்க பணமே போதுமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதற்கு மேலே நம்ம ஒன்றும் பெருசாக தேவைப்பட போகிறது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு கூட்டம் போட போகிறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் என்ன ஒரு ஸ்டேஜ் போட போகிறீங்க, லைட்ஸ் வைக்க போகிறீங்க, கொடி வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போடணுன்ற அவசியம் கிடையாது. சாப்பாடு போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு 2 கோடி ரூபா அவர் ஒதுக்குனா கூட, ஓகேங்களா, 2 கோடி ரூபா ஒதுக்காருன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் இப்போ எத்தனை கூட 234 தொகுதின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு, ஒரு 2 × 100 200 400 ஒரு 500 கோடி ரூபா மேக்ஸிமம். அது விஜய் அவர்கள்ட்ட இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே தான் வச்சிருப்பார் சொத்தெல்லாம். ஸோ அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பணம் அப்படின்றது வந்து விஜய் போன்ற ஒரு மிகப்பெரும் நடிகருக்கு வந்து இப்போதைக்கு அது ஒரு தேவையில்லாத ஒன்று. மீன்ஸ் எப்படின்னா அடுத்தவன் சப்போர்ட்டில் இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு அவசியமற்ற ஒன்றை தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் பணமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பி டீமு அப்படின்னு சொல்கிறாங்க. பி டீம் சொல்கிறது முட்டா பசங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தது பிஜேபி அவர்கள் தான். மெர்சல் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரைடு விட்டது தான் மிகப்பெரிய ஒரு அழுத்தம்னே வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்த பிஜேபி கூட எப்படி போய் விஜய் இணைவர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சில டைம் டிஎம்கேக்கு போவாரானா அவங்களும் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கேயும் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா கட்சிகளுமே விஜய்க்கு ப்ரெஷர் கொடுத்தனால தானே வேறு வழியே இல்லாமல் நான் வரண்டா உள்ள அப்படின்னு இறங்கியிருக்காரு. அப்புறம் எப்படி ஒரு போய் கூட்டணி வைப்பார்? ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வைக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. கட்சின்னு வந்தால் தனியாக தான் ஆரம்பிப்பார். இன்னும் பேர் என்னன்னு தெரியல. ஒரு சில பேர் தமிழக முன்னேற்ற கழகம்ன்றாங்க, ஒரு பேர் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம். தமிழர்களும் திராவிடம் தான் இங்கே பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன தமிழக திராவிடன் எப்படி வைப்பார்? என்னமோ அவங்க தோன்றதெல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க. நம்மளும் கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். பார்ப்போம் இந்த என்னென்னலாம் சொல்கிறாங்க, எப்படிலாம் வந்து சிந்து முடிச்சு விட்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். எனியோ கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். See you all. Take care. Bye bye.